இந்த அதுல வலைபேச்சில அதுக்கு இல்ல வலைபேச்சில அவன் வந்து சொல்லுவானுங்க தலைவா, டீ டீ இல்ல இல்ல கடையாண்ட இல்ல போன இல்ல bro. தலைவா. சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் ப்ரோ. அவன் வந்து ஏதோ கேக்குறான், இந்த கொடியெல்லாம் கையில டேட்டோ போட்டிருக்காரு அண்ணன் அப்படின்னு. ப்ரோ எனக்கு சத்தியமா தெரியாது ப்ரோ, என்கிட்ட இதெல்லாம் கேட்காதீங்க ப்ரோ அப்படின்றான். அவன் இன்னும் சொல்றான் ப்ரோ, அவன் இந்த டிவிக்கே கொடியெல்லாம் படத்துல யூஸ் பண்ணிக்கிறாங்க என்னன்னு சொல்றான் அவன். எனக்கு சத்தியமா தெரியாது ப்ரோ, நானா டேரக்டரா ப்ரோ, என்ன கேட்டா என்ன ப்ரோ சொல்றது நானு அப்படின்னு. ப்ரோ இங்க சொல்றல, அங்க சொல்ல வேண்டியதானே அப்படியே. எவனுக்கு தெரியும் சொல்றது, இங்கே சொல்லலையானு அங்கதான் சொல்றது நானு. நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, ஏதாச்சும் அப்டேட் இல்ல பாத்தீங்களா டிவில? இவ கீர்த்தனோட விஷயம் என்னன்னா, நம்மளுக்கும் மேல நிறைய பேர் இருக்காங்க, நம்மளால இதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடியாதுன்ட்டு. நீங்க சொல்றீங்களோ இல்ல இல்லையோ, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 3 பேர் உட்காந்துருவானுங்க. இந்த ஜனநாயகம் படத்துல விஜய் பச்சை குத்திக்கிறாராம், அது டிவிகே கடை கட்சி கொடி கலர்ல இருக்கா, கட்சி கொடியை வச்சு திமுகவுக்கு சவால் வர்ற மாதிரி ஒரு சீன் வச்சுக்கிறாரா வினோத். போய் பார்த்தா ஒண்ணு இருக்க கையில எது ஏன டாட்டா போட்டுக்காரு உண்மையா கேட்டா. ஐயோ எனக்கு சத்தியமா தெரியாது அதெல்லாம். என்ன சொல்றது, இல்லடா உனக்கு தெரியாதுன்னு தெரியும், இருந்தாலும் கெஸ் பண்ணி சொல்லலாம். விக்னேஷ்ண்ணே, நீ வந்து கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிருந்தா சொல்லிருப்பான், நீ கேட்டுட்டு இல்ல. ஆனா இல்ல நம்ம கலாய்காத சீரியஸ் எடுத்துன்னு ஒரு சின்ன இடி வந்து கேப்பான் தெரியுமா, கீதன் ப்ரோ இது என்ன உண்மையா டேய் ஒரு லிமிட் இருக்குடா. இல்ல போன வருஷம் சாம கீர்த்தனை பார்க்கும்போது பார்த்தேன், என் 30 ஃபாலோவர்ஸோட வந்தான் புரியுதா. வந்து எல்லா ஸ்பெஷலையும் போயிட்டு ப்ரோ அவனை எப்படியாச்சும் ஒருத்தன் கேட்க வச்சிரும், ப்ரோ ஏடியா ப்ரோ நீங்க எந்த படத்துல ப்ரோ ஒர்க் பண்றீங்க, அது கேட்க வச்சு 400 ஃபாலோவர் தெரியுமா தெரியாதா? புரியுது. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன், வலைபேச்சியோட சோர்ஸே கீர்த்தன் தான். அப்படியா? ஐயோ ஆமா, ஓத்துட்றாதியோ, நான் கிளம்புறியோ, பாய் பாய் எல்லாருக்கும். இல்ல ஒரு நிமிஷம் கீர்த்தன் போயிட்டான். இல்ல நேர்ல விக்னேஷ் ப்ரோட்ட எதுக்கு கை கொடுக்கல இப்ப தெரியுதா, அப்பவே பயந்துக்கிறான். கை கொடுக்கலடா, இல்ல கை கொடுக்கல, 4 வாட்டி கொடுத்தான்டா அவனாவே. சரி வாட்டி கொடுத்தான், நானும் கை கொடுத்துட்டு சரி ஓகே பண்ணு சொல்லிட்டேன். ப்ரோ கை கூட கைய கூடான்றான், என் கைய வச்சு என்னடா. ஆனா இல்ல இவனை கவனிக்கவே இல்லை, இவரு தான் விக்னேஷ் சொல்றத சொல்றது, இது யாரு பாடு தெரியாது, நான் கண்டுக்கவே இல்லதான். ஆஹா இவனா, இது டேஞ்சரஸ் ஃபெலோ. கீர்த்தன் மாதிரி இன்னொருத்தர் இருந்தான்டா, நான் பார்த்தேன், கீர்த்தன் மாதிரியே இன்னொருத்தர் தான். வாய்ப்பு இல்ல இவன மாதிரி ஒருத்தனை நீ காட்டு பாப்போம், முடிய முடியாது. வாய்ப்பு இல்ல. சாம அக்ஷய் பத்ரா ஐயா சாமின்னு கும்பிட்டாங்க பத்தியா நிறைய பேரு, பெரிய மனுஷன் நினைச்சு. எனக்கு இந்த பாடி சோடான்றது யாரு, ஒரிஜினல் ஐடியா அது? பாடி சோடா தெரியல. வர்றதுக்குள்ள கடையெல்லாம் ரெனோவேட் பண்ணிருக்கான் ஷாம ஒரு மாசத்துல. ஆனா இல்ல இல்ல ப்ரோ வேலனை வந்துட்டா வெள்ளக்காரன் இல்ல சொல்லுவானே, டே ராசா செல்லங்களா அந்த மாதிரி வந்துட்டு டே அசிங்கமா பேசுறாதீங்கடா, டே பேசுறாதீங்கடா, அதான் என் மேல கேஸ் எழுதுறாங்கடான்ற மாதிரி. உண்மையிலே வந்துட்டு எது வந்தாலதான் நீ என்ன வேணா திட்டிக்க, ஏன் எவனை வேணா கலாச்சுக்க, ஆனா எவனாவது ஒரு கெட்ட வார்த்தை பேசுன எனக்கு இல்ல ப்ரோ முதல்ல சொன்னது, எனக்கு கேஸ் கூட போட்டுக்கங்கடா, எனக்கு அட்வைஸ் தான் நிறைய பேர் வந்து பண்ணுவானுங்கடா. கெட்ட வார்த்தை பேசாதரான்னு எவனாச்சும் அட்வைஸ் பண்ணா, அவனே கெட்ட வார்த்தை பேசி திட்டினவன இன்னைக்கு அவன் என்ன பண்றானா வருவான், குட் பை ஒரு 2 அடி அடிப்பான், அலெக்ஷன் பண்ணுவான், அது வேணா நம்ம வேற பேசலாம் பாலிடிக்ஸ் போவான். அடுத்தது அவனே இந்த அஜித் படம் எல்லாம் இருக்குது, ஏன்னா அவன் வந்து உள்ள வந்துடுவான். ஆனா பாஸ் ப்ரோ இனிமே நீங்க வந்து பாஸ் ஐடியிலேயே வரலாம் ஓகேங்களா. ரபடா பொறி சொல்லுவாரு பாத்தீங்களா, நீங்க லீவ் போட்டு போறீங்க டியூட்டிலேயே போலாம் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரிதான். இல்ல அதுல வந்தா கொஞ்சம் வாய் கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்குது, இதுல வந்தா கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாம்.
நான் இல்ல இப்ப ஷாம் வந்துட்டு பொல்லாதவன் தனுஷ் மாதிரி ஃபீல் பண்ணுவான். அதான் போடுறேன் இல்ல நான் இருக்கும்போது இல்லையா எல்லாம் பூமரு, நீ எப்படி இருந்தாலும் நம்ம இங்க இது ஸ்பேஸ்லயே இங்க இதுதானே, நம்ம தான் இங்க அப்படியே பேசுறோம். அதுல இதுக்கப்புறம் ஃபுல்லா அலெக்ஸ் ஸ்பேஸ் வந்து நேத்து அலெக்ஸ் என்ன பண்ண தெரியுமா? இந்த படத்துல கவுண்டமணி சொல்லுவான்ல தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உன்னை வாடா படம்னு சொல்ல மாட்டேன், வாங்க வாங்க போங்கன்னு. ஆமாமா நேத்து ஏகே இல்ல ஏகே அது இல்ல நேத்து அந்த ரெக்கார்டிங் கேட்ட ப்ரோ. என்ன தெரியுங்களா, இந்த சுதந்திரம்னு நினைக்கிற ஒரு படம் ஒண்ணு, அர்ஜுன் படம். அதுல விவேக் ஏதோ சொல்லுவான், இது ஜனங்கள்லாம் ஏதோ ரவுடிங் எல்லாம் திருத்ததுக்கு டைரக்ட் பேசின உடனே அவன்லாம் கட்சி எல்லாம் கீழே போட்டு அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்ல எழுந்திருவான். வந்தே மாதம் அந்த மாதிரிதான் இல்ல அதான் இல்ல ஒரு சும்மா கம்பேரிசன் டு இட் இது தான் இது அந்த மாதிரி தான் மீதி எதுவுமே இனிமே எந்த ட்ரால் எதுவுமே ஏகே பண்ண மாட்டேன் அப்படின்னு அதுவும் இந்த ஐடியில பாப்போம். இல்ல விக்னேஷ் ப்ரோ, இப்ப அலெக்ஸ் பேஸ் போட்டான்னா கரெக்டா ஒரு 1/2 hour இருந்து 3/4 hour வந்து போட்டு அடிப்பாரு போல. ஒருத்தர் அதான். ஆனா இல்ல நான் இல்ல சபதம் எடுத்தது வேணா இல்ல ஆனா அலெக்ஸ் உங்ககிட்ட அவனும் உங்ககிட்ட பேச ஒரு விஷயம் ஒண்ணு- அதுக்கப்புறம் இல்ல மான்ஸ்டர் ப்ரோ அவன் வந்து இதான் சபதம் எடுத்துட்டான். இதுக்கப்புறம் வந்து அந்த பேரே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டான். எத்தனாவது சபதம் எடுப்பான்? ட்ரால் பண்ண மாட்டேன்னா பேரு கூட யூஸ் பண்ண மாட்டேன்றீங்க. சபதம் ஒருத்தன் முடிஞ்சதான் எடுக்கணும். ஒரு படம் முடிஞ்ச உடனே ஒருத்தன் சபதம் எடுக்கிறான். அவன் என்னன்னு கேளுங்கடா. யாருக்கு? நீதான் ஒரு படம் வரப்ப இப்படிதான் சொல்ற, படம் முடிஞ்ச உடனே நான் இனிமே ட்ரோல் பண்ண மாட்டேன்ற. ஒரு நிமிஷம் இல்ல நான் இல்ல விடாமுயற்சிக்கு முன்னாடி நான் ட்ரால் தான் யாருன்னா ட்ரால் பண்ணலாம், கெட்ட வார்த்தை பேசாதீங்க, அதே மாதிரி போச்சா இனிமே வந்துட்டு ட்ரால் கூட பண்ணாதீங்க, சும்மா கம்பேரிசன் இது இருந்தாலும் ஓகே. ஏன்னா அதுவும் இல்லனா விஜய் வந்துட்டு கெரியர் உச்சம் இல்ல அது ஏன் இல்லனா கெரியர் உச்சம் இல்லன்னு போட்டுக்கிறானுங்க யார் அவனுங்க தான். சரி எனக்கு என்ன டவுட்னா இல்ல இல்லடா இப்ப ஷாம நம்ம உச்சம் இல்லன்னு எடுத்துப்போம், அப்ப யாரு உச்சம்னு கேட்டா அதுக்கும் பதில் சொல்ல இல்ல. நான் கேக்குறேன், பிரதீப் ரங்கநாதன் அந்த அந்த வட்டத்தை விட்டு நீ வெளியே வர மாட்டல. அதான் இது வேண்டாம் இது வேணாம்ப்பா. அதான் சபதம் எடுத்தவன பிரெயின் வாஷ் பண்றீங்க பாருங்க. அலெக்ஸ் ஸ்பேஸ் வந்து டெய்லி ஒரு கண்டென்ட் இப்ப எனக்கே அதுதான் டாபிக்கா போகும். இப்ப எனக்கே அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். இப்ப வந்து அவர் ரூல்ஸ் ஆனா இல்ல ஷாம் நிறுத்துன்னு அந்த அளவுக்கு இல்ல. ஆக்சுவலா டவுட் வருது எனக்கு என்னன்னா, நம்ம ஸ்பேஸ் என்ன டெய்லி ரெக்கார்டிங் அப்புறம் பண்றாங்க. இருக்கு ப்ரோ. நான் டெய்லி அந்த ரெக்கார்டிங் கேட்டுதான் அதுவே இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா? ஆமா இல்ல ப்ரோ, எப்படி எனக்கும் தெரியாது ப்ரோ. திடீர்னு பார்த்தா ரெக்கார்டிங் எடுத்து நீங்க டாக் பண்ணி அந்த ரெக்கார்டிங் எடுத்து பாத்தீங்கன்னா, நான் எண்ணெயில இருந்து நான் இது அது என்னது அதான் நைட் டைம்ல கொஞ்சம் பிஸியா இருந்தோம். அந்த இது கொஞ்சம் ஒர்க்கா கொஞ்சம் வெளில சுத்திட்டு இருந்தேன். ஓகேங்களா, எப்ப நான் வந்து அந்த வர்றது இதாச்சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா இது ரெக்கார்டிங் ஓடிட்டு வந்துட்டோம். எதிர்கட்சியின் சரி அநியாயம் பண்றானுங்க ப்ரோ. ப்ரோ இது ரெக்கார்டிங் போட்டா கூட பரவாயில்ல ப்ரோ, பேசின கிளிப் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு டேக் பண்ணி கூப்பிடுறானுங்க ப்ரோ. இங்க வந்து பேசு, அங்க வந்து சொல்லு, இத சொல்லு, அதை சொல்லுன்றானுங்க. நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இல்ல நான் ஒரு விஷயம் நல்லா சொல்லலாம். அதாவது டீசென்சியா மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணிக்கணும், கூட கண்டென்ட் ஆகாம மேக்ஸிமம் பாத்துக்கணும். அதுவே தான், அதுக்கே நீங்க எனக்கு அவார்டு கொடுக்கணும், புரியுதா? அவார்டு அப்புறம் வாங்கிக்கிறேன், கீர்த்தன் மாதிரி கொஞ்சம் இல்ல இது தேவையா? சும்மா இருக்கும்போது ஒரு போஸ்ட் கொஞ்சம் உண்மையா பாருங்க. எதையும் ஷேர் பண்ணானா ப்ரோ? இல்ல ப்ரோ, சாம் போயிட்டான்டா. கோவைக்கு வராரமே தலைவர் விஜய். ஆமா ஆமா, சொல்லிட்டு இருக்காங்க. அது அதிகாரப்பூர்வமா வரும் ப்ரோ. ஓகேங்களா, நீங்க நியூஸ் சேனல்ல போறது கூட பாத்தீங்கன்னா அதெல்லாம் இது பண்ணாதீங்க, ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அபிஷியல் பேஜஸ்ல இருந்து வர்றது மட்டும்தான் நமக்கு சோர்ஸ். ஆமா. இதுல இன்னொன்னு ப்ரோ, இல்ல இந்த ஷாமு இல்ல இப்ப ஒரு சில காம்பினேஷன்லாம் இருக்கும்ல, இப்ப நானும் விக்னேஷ் ப்ரோ ரொம்ப நாள் தெரியும் உங்களுக்கு எல்லாம், நிறைய பேர் இந்த காம்பினேஷன்லாம் இருக்கும். இப்ப ஹரிஷ் ப்ரோ, குமார், அந்த மாதிரி ஒரு சில பேர் சில செட் ஆகணத்து போமே. ஷாமு புகழ் மட்டும் 2 பேரும் ஒன்னா இருந்து பாத்துருக்கேன். ஏதாவது ஸ்பேஸே சரி டிஃப்ரெண்டா இருக்கும். அது இவனுக்கு பேசுற பேச்சும் சரி இதுவும் சரி. புகழ் தான் வருவான், அடிக்கடி வரட்டும். ஆனா கீர்த்தன் இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 95 எவ்வளவு தூரம் லிசனர்ஸ் இருந்தாங்க. பாத்தியா 80+ இருக்கு.
இல்ல இது எப்படி தம்மா இருக்குது? இல்ல எனக்கு இன்னைக்கு ட்ரிகர் பண்ண வரட்டே இருன்ற மாதிரி தான் இருக்குது. நல்ல பையன்டா அவன் பத்தி எனக்கு தெரியும். நல்ல பையன் தான் ப்ரோ. நான் என்ன திட்டினா இருக்கோம். ஆனா கொஞ்சம் கோளாறு தான். நல்ல பையன் படம் தான் அடிக்கடி கெஞ்சி அடிப்பான்ற மாதிரியே தான் கோளாறு கொஞ்சம். அக்ஷய் அவனுக்கு கேட்டான்டா, அண்ணா அவனுக்கு இல்ல ஏதாவது ஆயிடுச்சாங்க ஒரு மாதிரி. யாரு அக்ஷய் யாரு அக்ஷய் கேட்டானா? கேட்டான் அவன். பார்த்து பார்த்து சரி. ஒரே விக்கெட்ல ஜெயிச்சிட்டு இருக்கானுங்க எம்ஐ வந்து. அடக்கடவுளே. இல்ல அது அவ்வளவுதான். டிவி ஆஃப் பண்ணிட்டு கம்னு உட்காருங்க. சும்மா உயிரை வாங்கினதான். இந்த வருஷம் ஐபிஎல் தொண்டை போட்டாச்சு. தொண்டை போட்டாங்க. சரிண்ணா விர்ச்சுவல் வாரியர். ஓ ஹண்டர் தான் விர்ச்சுவல் வாரியரா? அதெல்லாம் 100 வாட்டி சொல்லுங்கடா. போன டைம் ஸ்லீப்பர் செல்லுன்னாரு, இப்ப விர்ச்சுவல் வாரியர். அடுத்த மீட்டிங் என்ன பேர் வைக்கிறாருன்னு அவளோட காத்துட்டு இருக்கேன். ஆனா நேர்ல அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது காது கிழிஞ்சிச்சு. சரியான சூப்பர் ரெஸ்பான்ஸ். போய் தண்ணி அப்பதான் தண்ணி குடிக்கிறாங்க, ரெஃப்ரெஷ் பண்றாங்க. ஆனா அப்படியே போயிட்டே இருந்துச்சு. தளபதி வராது எல்லாம் டெசிபல் சொல்லி இந்த டோனி வாக் வரும்போது போடுவாங்கல்ல, எனக்கெல்லாம் உண்மையா அந்த லைவ் பாக்குறப்பே அந்த சத்தம் ஃபீல் ஆச்சுடா. அப்பா என்ன ஆறாடா வீடியோ பிளே. அது ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி வரைக்கும் குஷியான பேசுறது வீடியோ வரப்போகுது அப்படின்னு போட்டா இல்ல இதுல ஹைலைட்டர் நான் ஒரு நிமிஷம் அந்த வீடியோல என் முதுகு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அங்க இருந்த என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் இவன் மறைச்சுப்பானுங்கன்னு தெரியும். தரன்னு ஒரு சேரை இழுத்துன்னு போனேன். எனக்கு தெரியும் இந்த படத்துல வர மாதிரி சரன்னு இழுத்துன்னு போய் முன்னாடி போட்டு ஏஞ்சி சேர் மேல ஏஞ்சி நின்ட்டேன். அது கீழே என்ன வேணா பொண்ணு ஏதாவது நீதானா அப்போ? அந்த இல்ல நான் கரெக்டா இருந்தேன். ஆனா விழுந்துருவோமோன்னு இருந்தேன். ஆனா எங்க இருந்து அந்த சேர் ஆர்டர் பண்ணாங்கன்னு தெரியல. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏதாவது டிஎம்கே மாநாடு மாதிரி இல்லாம இது நல்லா நெக்ஸ்ட் மந்த் ஏதும் விஜய் என்ன பிளான் ஏதும் வச்சுக்காரா? பிகாஸ் நான் இந்தியா வர பிளான் இருக்கு, அதான் கேக்குறேன். வந்துட்டு எல்லாமே அபிஷியலா சொல்லுவாங்க. இல்ல நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதான் நெக்ஸ்ட் மந்த் அப்படியே நான் இது இந்தியா வர அலுவல் உண்டு. இல்ல இதே மாதிரிதான் ஒருத்தர் கடலூர்ல இருந்து வண்டியை பிடிச்சி சாரனாதான் சிங்கம் சூர்யா மாதிரி வந்தாரு. ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா மாஸ்டர்? இவரு கடலூர்ல இருந்து வராரு, ரேவந்த் வந்துட்டு அதான் அம்பத்தூர்ல இருந்து வரான். எனக்கு பக்கத்துல தான் இது புரியுதா? கால் பண்ணிட்டு இவன் எங்க இருக்கு சீக்கிரம் வாடான்னு திட்டினேன். டேய் நான் எப்ப வந்தாலும் இதுதான், நான் 10 நிமிஷத்துல கூட வந்துட்டேன்டாரு. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கறான். நான் 9 மணிக்கு முன்னாடியே வந்துட்டேன். வந்து எல்லாம் பேசினுக்கிறோம். லேட்டா வரான் பாருங்கன்னு திட்டினுக்கிறான். டேய் ஆரம்பிச்சதே எப்போ? நான் முன்னாடியே வந்துட்டேன். புரியுதா? இல்ல அது ஆர்வமா இருக்காங்க பசங்க. இருக்கத்துல ஆக சிறந்த கூத்து என்ன நடந்துச்சுன்னா, சேர் ஸ்டேஜ்ல போட்டு ஸ்டிக்கர் ஒட்டிருந்தாங்க அவங்க உட்காருன்னு சொல்லிட்டு எடுத்து அதுக்கப்புறம் உள்ள போட்டாங்க. ரகசியம் போட்டு ஓ அண்ணா வராரு பழகுது. இந்த கொள்கை தலைவர் போட்டோ பூ எல்லாம் வச்ச உடனே நிமிஷத்துக்கு நிமிஷம் ஐயோ ஒரு என்னடா சர்ப்ரைஸ் வைக்கிறாங்க போல திடீர்னு வந்துடும். இல்ல ஆடியோலாஜியா போன் நல்லா பண்ணாங்க. இதுல வந்து மெட்டல் டிடெக்டர் எல்லாம் செக் பண்ணாங்களா, இதெல்லாம் தோணுச்சு. தளபதிதான் வராரு எல்லாரும் ஏஞ்சோடனே. ஆனா ஆத்து அர்ஜுனா வரும்போது நான் நம்பல. முதல்ல ஒரு அண்ணன் தான் வராரு போல இது கூட்டம் குடிச்சு பார்த்தா அப்புறம் ஆள் வந்தாரு. நான் சந்தில் விட்டேன் கையை கொடுத்துட்டு எட்டி பார்த்து கை கொடுத்துட்டு போனாரு ஆள். செம்ம டைப்டா. இல்ல அந்த நடந்து போகும்போது பேசிட்டு வந்தாரு. இல்ல ஆனா ஆக்சுவலா இது நல்லதான் நினைக்கிறேன். மீட்டிங் அப்போ நம்ம கட்சி மீட்டிங் அப்போ இதெல்லாம் வந்து இந்த போன்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றது நல்லதுதான் நினைக்கிறேன். நாளைக்கெல்லாம் நம்ம பசங்க சொல்ல கூட தேவையில்ல. ஆல்ரெடி அவங்க வர கார்ல அந்த மாதிரி என்ன கொடுத்து வச்சுட்டே வந்துடலாம். அது என்ன ஒரு இது நான் போனை வாங்கினது நாங்கெல்லாம் குரு தலைவா கார்ல தான் வச்சோம். நானு போனு வாங்கினது என்ன இதுனா, இப்ப நம்ம ஒரு இது போன் வச்சு ரெக்கார்ட் பண்றோம்னா அவங்க சொல்ற விஷயத்தை கவனிக்க மாட்டோம். அந்த ரெக்கார்டிங்கே தான் பாத்துட்டு இருப்போம். அந்த இது நம்மளுக்கு கொண்டு பாதி கூட போய் சேராது. ஆமா ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகும். நம்ம ட்விட் போறதுலயே மும்முரமா இருப்போம். அது வாங்கி வச்சது நல்ல விஷயம் தான். அவ்வளவு நேரம் போன் யூஸ் பண்ணாம நானே இருக்க மாட்டேன். அது சரியான விஷயம். அது இன்னொன்னு என்னன்னா, இப்போ நம்ம பேசுறதே வந்து அது என்ன வேணா கன்வெர்ட் பண்ணி இந்த எடிட்டிங்ல பண்ணி போட்டுருவாங்க. அத நியூஸ்க்குலாம் ரொம்ப ஈஸி டூல் அது. ஸோ அதெல்லாம் வந்து நல்லாவே ஆர்கனைஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இது வந்து இதுக்கப்புறம் ஃபாலோ பண்றது எல்லா மீட்டிங்லயும் இப்படி இருந்ததுன்னா செம்மையா இருக்கும்.
அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல கான்சென்ட்ரேட் இல்ல பண்ற மாதிரி இண்டோர் இருக்கும் அப்படின்னா இண்டோர் பேசலாம். மீட்டிங் எல்லாமே இப்படிதான் நடக்கும் எப்பயுமே. இல்ல நல்லா இருக்கு அது ப்ரோ. அதை அப்படியே மெயின்டைன் நிர்வாகிகள் பண்ணா சூப்பரா இருக்கும். இவங்களும் பார்த்தா இதுதான். எனக்கு பின்னாடி இருந்த ஒரு ஆள் போன் வச்சிருந்தான், பாத்துட்டாங்க. போன் எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கும் போறோம்னு சொல்லிட்டு, அதனால அப்புறம் தான் கொடுத்துட்டு வந்தான். ஒரு 1 hour இருக்கும் ஃபங்க்ஷன் நடந்ததுக்கு வரைக்கும் வச்சிருந்தான். அதுக்கப்புறம் எடுத்து போய் கொடுத்துட்டாங்க. யாரோ கை தூக்கிருக்காங்க. விஜயகுமார் சொல்லுங்க. விஜயகுமார் என்ன சொல்ற இந்த பேர் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா தெரிய இல்ல படத்துல இல்ல ஒண்ணும் இல்ல. நம்ம ஏரியால வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க ப்ரோ. அவங்க வந்து எந்த என்ன ஏரியாங்க? சொன்னாங்க, நம்மளுக்கு வந்து அடையாறு ப்ரோ, சென்னை. அடையாருங்களா? ஓகே ஓகே. ஓகே ஓகே. இங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து புசியானது இருக்கார்ல, மாவட்ட செயலாளர், அவர் சரி வந்து இருக்காரு. அவர் வந்து அந்த விஜய் ஃபேன்ஸ் கிளப்ல இருக்க, அதாவது கட்சியில ஆக்சுவலா ஃபேன்ஸ் கிளப் இல்லாம கட்சியில இருக்கவங்க எல்லாரையும் வந்து அவங்க ஃபேமிலிஸோட வந்து ப்ரோ ஒரு நிமிஷம், நீங்க இல்ல சூர்யா இல்ல ஃபேனா? சூர்யா ஃபேனு அஜித் ஃபேன் எல்லாம் இல்ல. அது தெரியணும், உங்களுக்கு தெரியும் மேபி, அதனால உங்களுக்கு தெரியனால எனக்கு கேட்க இல்ல வரல. நீங்க யார் ஃபேன் நாங்க ஏன் என்ன தெரியுமா கேட்கறோம்? கொஸ்டினே நீங்க கேட்க பேசுற விடாம நீங்க பேசுறீங்களே, அப்ப நீங்க யாரு? இல்ல சொல்ல, நான் என்ன கேட்க நாங்க வந்தேன்னா யாரா? சொல்லு. நாங்க யாருன்னு தெரியாம தான் மேல வந்து பேசுனீங்களா நீங்க இப்போ? அது கை தூக்குன்னு அத கைத்து நாங்க யாருன்னு நான் தெரியல, நாங்கெல்லாம் டீசெண்டா நாங்க கை என்ன தூக்கி பேசுறோம்னு நாங்கெல்லாம் டீசெண்டா ஆர்கே தெரியாம. கை ஃபேன்ஸ். தூக்கி பேசுறேன்னா அப்ப நான் வந்து என்ன சொல்லணுமா? இல்ல நான் நீங்க டீசெண்டா கை தூக்கி ஆ பேசினா அதுக்கப்புறம் நீங்க பேசுறதெல்லாம் இல்ல கேட்கணும்னு இல்ல அவசியம் அதான் இல்ல. இல்ல நீங்க சரி சரி கேள்வி கேளுங்க, கேட்கதான் சரி அதுதான் கேள்வி கேளுங்க. சொல்றேன். கேளுங்க, இந்த டீசெண்டாவே மாதிரி கேளுங்க வந்து ப்ரோ. அதாவது வந்து ஒரு ஒரு கேள்வி கேட்கறதுக்குள்ள மண்டைய போட்டதுனால இப்பதான் பாக்குறேன். இல்ல ஏன் தெரியுமா? இல்ல உள்ள போய் பாக்குறேன், லைக் ஆர் ரீட்வீட்னு ஒண்ணு இருக்கும், ஸ்டாலினுக்கு ரீட்வீட் பண்ணி வச்சுக்குது. சரி இதையும் விட்டுருவோன்னு கீழே ஸ்க்ரால் பண்றேன், ரெட்ரோ மாஸ் ரெட்ரோ ப்ரோ பிளாக் நம்மளே பஸ்டர் டே. நம்மளே சப்போர்ட் அலெக்ஸ் பண்ணுவோம். பாத்து அதான் ஊத்துறான் இல்ல ப்ரோ, பாருங்க. இல்ல அதான் இல்ல 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 ப்ரோ ஒரு நிமிஷம் சொல்ல வர்றது என்னன்னா, சூர்யா ஃபேனா இருந்தா சூர்யா ஃபேனா மட்டும் இருடா. அதான் அதான் ஸ்டாலினுக்கு இதுல ஹைலைட் என்னன்னா விக்னேஷ் ப்ரோ, அவன் கான்பிடன்ட் லெவல் பாத்தீங்களா? ஸ்டாலினுக்கு லாஸ்டா ரீட்வீட் பண்ணிட்டு இங்க வந்து உக்காடுறான். ஏய் இல்ல அவன் ஏதாவது ஏன்னா அட்லீஸ்ட் அந்த ரீட்வீட்டை எடுத்துட்டாவது இல்ல வந்திருக்கலாம். அலெக்ஸ், அவன் நேம் சொல்லும் போதே நல்ல விக்னேஷ் ப்ரோ உள்ள வந்துட்டாரு கரெக்டா. அவர் நேம் சொல்லும் போதே ஒரு மாதிரி ஆனா தான் ஒரு பேசினான். ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ, சாரி, அந்த பேரை அசிங்கப்படுத்திட்டான் ப்ரோ விஜயகுமார். ஏய் நேத்து மீட்டிங்ல சொன்ன ரிகுரே நெகட்டிவிட்டியை கிட்ட சேர்த்துக்காதீங்க. அதுதான் நடக்குது இப்போ. அதுதான் இல்ல அதான் இப்ப அதான் சார் அந்த போயிட்டான். தம்பியே இல்ல, அந்த தம்பியை பத்தியா ஒண்ணு சொல்லி அது வந்து ஒரு கண்டென்ட் ஆகி அது விளக்கம் கொடுக்கறத விட நம்ம avoid பண்ணிட்டு போலாம். பண்ணா கூட ப்ரோ ஆனா இதுல இல்ல 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 ஒரு நிமிஷம், இல்ல ஒண்ணு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நைஸா அவன் சூர்யா ஃபேன் மாதிரி பேச வந்துட்டலாம், புரியுதா? இப்படிதான் அலையிறானுங்க என்ன கேட்டா, இந்த ஊப்பிங்க சூர்யா ஃபேன் இருக்கிறானுங்க, தான் ஆமன்ற அதான் அந்த மாதிரி இருக்கானுங்க, இல்ல அது மெட்டல்ன்ற அது அந்த வந்து மாதிரி இருக்கானுங்க, இல்ல அதான் அதை நிறைய வந்து பேர். ஃபில்டர் பண்ண வேண்டியது அந்த ஃபேன்ஸ் கிளப்போட இவங்க தான் இருக்கு. ஓகேவா? அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. அது அவங்க தான் பார்க்கணும். இப்ப அவங்களுக்கு பிடிக்கும் இல்ல இல்ல ப்ரோ நீ இல்ல கட்சி இப்ப இல்ல வேற ப்ரோ, இப்ப கட்சி நீங்க பிடிக்கும். அஜித் இல்ல இல்ல அஜித்துக்கும் வேற கட்சி இல்ல அஜித்துக்கும் இல்ல ப்ரோ, அஜித்துக்கும் கலைஞருக்கும் இது எந்த அளவுக்கு இதுவும் தெரியும். அப்படி இருந்தும் நிறைய பேர் டிஎம் தான், கொஞ்சம் பேர் டிஎம்கேல இருக்கிற அஜித் ஃபேனா இருப்பான். அதனால தான் உண்மையில எனக்கு ஏகே அடிக்க தோணாததுக்கு இது ஒரு காரணம் இருக்குது. இவனுக்கு உண்மையில அஜித் ஃபேனான்னு எனக்கு தெரியாது. விஜய் பத்தி 10 ட்வீட் கெட்டது போடும், அஜித்துக்கு 2 பிரைஸ் பண்ணுவான். ஆனா வந்துட்டு தான் டிஎம்கேக்கு உப்பு போட்டு இங்க வந்துட்டு தான் நம்மளுக்கு திட்டுன்னு இருப்பானுங்க. அதான் பாப்போம். எல்லாமே ஒரு வயிற்று பொழப்பு தான் அலெக்ஸ். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இன்னைக்கு வந்து அவங்க ஒரு டிஸ்ட்ரிக்டோட எம்எல்ஏ, ஓகேவா? அவங்க வந்து ஒரு லேடி டிஎம்கே, அவங்க வந்து ஒரு எம்எல்ஏ. அவங்க பேர் நான் பேரே சொல்ல, ஓகேவா? நான் வேணா இப்படி ஒரு ஜென்ரலா காமனா பேசுறேன். அவங்க அவங்க குட் பேட் அக்லி படத்துக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி போறாங்க. மினிஸ்டர் அவங்க. நேத்து ஒரு நேத்து வந்து அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து லீக் ஆயிடுச்சு. அவங்க வந்து என்ன பேசியிருக்காங்க ஸ்டேஜில் அப்படின்னா, இந்த மாதிரி இணையதளத்துல வந்து நம்மலாம் வந்து இனிமேட்டு பயங்கரமா பேசணும். ஏன்னா நம்ம தளபதியும் சரி, ஸ்டாலினையும் சரி, துணை முதலமைச்சரையும் பயங்கரமா பேசுறாங்க. நீங்க தான் பேசணும். இனிமேட்டு காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கணும் அப்படின்னு கட்டாயத்துல இருக்காங்களாம். எனக்கு அப்பவே புரிஞ்சிடுச்சு. இப்போ இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் பாரேன் எங்க இருக்குன்னு பாரேன். ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ஆன் ஃபீல்ட்ல நீ போய் மக்களை மீட் பண்ணி அங்க உங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டு அதை நீங்க தீர்வு காணு, அதுல நீங்க பண்ணா இந்த பிரச்சனை எல்லாம் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு வந்துருங்க. ஆப்போசிட்ல என்ன பேசுறாங்க, ஆப்போசிட்ல என்ன பண்றாங்க, ஆப்போசிட் காரங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்றாங்களோ அதை பண்ணணும்னு நினைச்சு
ஒரு மினிஸ்டர் ஃபாலோ பண்ற மினிஸ்டர் போய் ஒரு ஸ்டேஜை போட்டு பேசினா இது எவ்வளோ நகைச்சுவையா இருக்கு பாரு. இப்போ அந்த மினிஸ்டர் பேசினானா இப்போ அந்த மினிஸ்டர் கீழே இருக்க ஒரு 10 பேர் ஐடி ஓபன் பண்ணா இதுதான் பண்ணுவானுங்க லக்ஸ். இப்போ மேல ஒருத்தர் புதுசா வந்தாலும் அந்த மாதிரி தான் ஆகும். புரியுதா? இதெல்லாம் வளர்த்து விடுறது. கட்சிக்குள்ளேயே எல்லாரையும் இப்படி இப்படி மோட்டிவேட் பண்ணி நீ என்ன வேணா பண்ண அவங்கள பேச விடக்கூடாது, அதுதான் அவனோட கோலா இருக்கணும்ன்றது. அந்த மாதிரிலாம் பண்ணா இப்ப இப்படிதான் ஆகும். தலைமையே சரியில்லை. ப்ரோ என்ன மேல பண்றது? இருந்தே உத்தரவு ப்ரோ, நீங்க இது மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இப்படிதான் பேசணும்னு சொல்லிட்டு, அதாவது டெபுட்டி சிஎம்ஏ வந்துட்டு இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்களாம் ப்ரோ. அதுதான் ப்ரோ, எல்லாருமே அதை தான் ஃபாலோ பண்றானுங்க ப்ரோ. இப்போ அப்படிதான் இருக்கு. வே ஆஃப் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், விக்னேஷ் ப்ரோ வந்து யாராவது ஒருத்தர் வந்து பேசினா, அதாவது இது பேசினா ஒண்ணு பாண்ட் பண்றது இல்ல ரிமூவ் பண்றது ஏதாவது ஒன்று நடக்கும்ல. அங்க என்ன பண்றானுங்கன்னா, சூப்பரா பேசுங்க பேசுங்க அப்படின்றாங்க. அதை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இது இல்ல இப்ப ஆனா ஆச்சரியம் என்னன்னா, ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருந்தா அங்க கவலை இல்லை. ஒரு பொம்பளை நடுவில் ஒன்று திட்டு இந்த ஞாபகம் நிறைய பேர் தெரியும் இது. நான் கூட வீடியோ நான் போட்டேன். அந்த நிறைய ரிப்ளை போட்டேன் பயங்கரமா அதுக்கு. அதான் எல்லாம் இப்படி இருந்தாதான் இப்ப இல்ல ஆவரேஜ் இந்த ஒரு ஃபேன்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒரு மீம் இருக்குமே, அந்த மாதிரி தான் இவனுங்க. ஆவரேஜ் டிஎம்கே மெம்பரோட மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்கும். அசிங்கமா திட்டுக்கணும் இது பண்ணிக்கணும். அதான் நீ எல்லாம் தமிழ்நாட்டுல ஓட்டர் ஐடி வாங்கியிருக்கணும் கலரை. இந்த ஊர் அரசியல் உனக்கு செட் ஆகும். வலிகிலி மாதிரி வந்துட்டீங்களா? விக்னேஷ் ப்ரோ கூப்பிடுறோம். மீட்ல இருக்காரு. ஆனா டேய் இல்ல இது மஞ்சமாட்டம் இது கிரிக்கெட் விடுறா யாரும் பாக்கல தெரியும். இது போனா ஜெயிச்சிடும். போர் அடிக்குதாடா வளர்ச்சாங்க. போர் அடிக்குது. ஸ்கோர் எவ்வளோ? ஸ்கோர் எவ்வளோ? மேட்சா முடிஞ்சிச்சுடா கோமாளி. ஸ்கோர் எவ்வளோ முடிஞ்சிச்சு? அதான் இல்ல இது யார் ஜெயிச்சா தெரியலையே. என்ன மேட்ச்னே தெரியாது. யார் ஜெயிச்சாங்க? இல்ல இப்ப ஒரு ரன் ஜெயிச்சாங்க. 9-10 விக்கெட் வாலி மும்பை. இல்லன்னா இவ்வளவு சீக்கிரத்துல ஜெயிச்சிட்டானுங்க. இப்பதான் ஸ்கோர் பாக்குறேன். பட்டப்பட்டான விக்கெட் விட்டானுங்களா மும்பை. ஆனா மாஸ்டர் ஒரு நேரத்துக்கு முன்னாடி ஒரு எஃபெக்ட் கொடுத்த பார்த்தேன். எனக்கு எதுக்குன்னு இப்பதான் புரியுது. இதுக்குதானா? என்ன அலெக்ஸ்? இல்ல கேவலமா தோத்துருக்கோமே. புகழ்லாம் ஏத்தாதீங்க பாடு. பைத்திய மாதிரி இருப்பான் வந்து எல்லாம் திட்டு சண்டை போட்டு பானுங்க. செல்வி தோனி நான்லாம் பாக்குறதே விட்டேன் அலெக்ஸ். நீங்க தானே பார்த்து ஸ்கோர் சொல்றீங்க. உண்மையிலே தோனி டயாட் ஃபேன்ஸ் எல்லாம் யாரா இருந்தாலும் பாக்காதீங்க இந்த வருஷம். அதான் நீங்க சொல்றீங்க. இப்போ ஒரு சின்ன பையனுக்கு சான்ஸ் கொடுத்தானுங்க. அதே மாதிரி இன்னும் 2 பேர் இருக்காங்க. அந்த வச்சு நல்ல கோமாளியை தூக்கிட்டு டேவில் பிரேவிஷோ போட்டுருவான். அதை வச்சு அவன் பேடி போட்டுருவான். பைத்தியக்காரனுங்க. ஆனா ஆதவ் அர்ஜுன் இன்னைக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் அதான் ஸ்மூத்தா நல்லா நிறைய கேள்வி எல்லாம் போகும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு பார்த்திருந்தா ரிப்போர்ட்டர் வச்சிருந்தானுங்க. அதான் டென்ஷன். ரொம்ப தான் அவரே 2-3 தடவை போயிட்டு வந்திருந்தாரு. கட் பண்ணிட்டு திரும்ப போடும்போது அதான் ஆச்சு. ஆனா இல்ல நல்லாதான் பேசினாரு. அதான் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா போக வேண்டியது. இல்ல ஆல்ரெடி ஒரு பிளான்ல இந்த இல்ல மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போடலாம். அதை ஒரு டீட்டெயிலா போலான்னு கட் பண்ணி அதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் போயிடுச்சு. புரியுது? ஒரு ஆமா ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றாங்களா ப்ரோ டிஎம்கே நம்மள? ப்ரோ இது எனக்கு என்ன படத்துல சொல்லுவாங்கல்ல, வேற வேலை இருந்தா பாருங்களேன்டா உருப்படியா. வேற வேலை எங்க இருக்கு? உருப்படியா பாருங்கடா. நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன ஆனா இல்ல இந்த மாதிரி பல்க் ரிப்போர்ட்லாம் எனக்கு கேட்டா ஓவர்சீஸ்ல இருந்து அடிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் குரூப்ல அனுப்பிச்சு அந்த மாதிரிலாம் தோணல. எனக்கு தெரிஞ்சு விஎஃப்என்ல அடிச்ச ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தா இவனுக்கு ஐடி விங்க தான் டிஎம்கே ஐடி விங் சைட்ல இருந்து அடிச்ச மாதிரி தான் எனக்கு கேட்டா அபிஷியலாவே அடிச்ச மாதிரி. மேசிவ் பல்க் ரிப்போர்ட்லாம் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது எனக்கு கேட்டா. இங்க இந்தியால இருந்து ஓவர்சீஸ் தான் ஈஸியா பண்ணலாம்.
இருக்கட்டும். இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா இங்க என்ன இங்க பண்ணா ஏதாவது இதான் வேற என்ன இது கரெக்ட் பண்ணி கூட இங்க பண்ணலாம். என்ன பண்ண முடியும் உங்களால? இல்ல இதெல்லாம் பாப்போம். அதான் இந்த என்ன சொல்லுவாங்க, வெறும் இதுக்கே இப்படி பயந்தா எப்படிடா இவனுங்க? இன்னும் தளபதி வந்து இன்னும் ஃபீல்ட்ல வந்து பேசினாருன்னா ஏரியா மீட் பண்ணாங்கன்னா என்ன கரண்ட்டை கட் இல்ல பண்ணுவானுங்களா? ஆதவர்ஜுன் மீட்டிங்ல என்ன சொன்னாருன்னா அதான் நீங்க வந்துட்டு இதெல்லாம் பாத்துக்கங்க, ஸ்டாலின் வந்துட்டு அதான் நம்ம தளபதி பார்த்து பாருன்னு அவரு ஒண்ணு எலிவேஷன் கொடுத்துட்டு போயிட்டாப்புல. அது ஒண்ணு செம்ம இது இல்ல வந்து அதான் அப்ப எப்படி மீட்டிங் புஷியானந்தும் இல்ல நடத்துறப்பெல்லாம் கரண்ட் கட் பண்றானுங்களா ஏரியால? என்ன இவனுங்க ஃபன் பண்ணுறாங்க? இங்க பண்ணல. ஏசி ஏசில கரண்ட் கட் பண்றது இதெல்லாம் பழைய காலத்து டெக்னிக் ஆச்சு. politics ல. ஆனா பாலிமர் மைக்க புடிச்சுன்னு வெயிட் பண்ணதான் வா வா வாட்டி 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 அப்படின்னதான். ஆனா உசாராதான் எதுவுமே இல்ல நடக்கல. இல்ல என்ன வந்து கேட்டாங்க, சார் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு. இல்லைங்க நைட்டு ஃபுல்லா நானே தூங்கல, டிராவல் பண்ணி வந்தேன் சொல்லிட்டேன். இல்ல அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கணும், ஓப்பனாவே சொல்லாம உனக்கெல்லாம் கொடுக்க முடியாதுடா சீ, அப்படி இல்லப்பா. அப்படின்னு. ஆனா இல்ல ப்ரோ அது கூட சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா, அதையும் எடுத்து போடுவான். விக்னேஸ்வரன் என்கின்ற இல்லடா கடலூர் இல்லடா மாவட்டத்திலிருந்து வந்த அதான் தாவேக்கா நபர். அதுக்கு இல்ல, பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எட்ட போனா கூட அது ஒரு கண்டென்ட். இல்ல இப்ப நீங்க மாட்டங்கிட்ட சொன்னா கூட அதான் என்னது பத்திரிகையாளர்களை அவதூறாக பேசியுள்ளார் அவதூறாக ஜெகஜன். இல்ல, அதான் அதுக்கு ஒரு மதிக்கவில்லைன்னு பீச்சு. போடுவாங்க. இல்ல மதிக்கலனாலே அவதூறுன்னு போட்டுருவானு கேட்டா அது ஒண்ணு. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா புஷியானந்த் ஒருவர்னு வெயிட் பண்ணுதா அவர் அங்க மட்டும் போயிருதான் அதான் மதிக்கவே இல்லை, அதான் மதிக்கவே இல்லை. மதிக்கலாம் இல்ல, அவருக்கு அர்ஜென்ட்டா அப்புறம் இது இருந்துச்சு, போக வேண்டியது இருந்துச்சு. இல்ல ப்ரோ இனிமே பிரஸ் வந்துட்டு இல்ல பிரஸ் இனிமே நல்ல விஷயம் தான். ஏய் ஆனா அவரு இவனுங்க இதெல்லாம் பிரஸ்ஸான்றதுதான் ஹேண்டில் பண்ணாத பிரஸ்ஸாடா. அதான் சொல்றேன், இதெல்லாம் இவன் பிரஸ்ஸானே என்னதான் தெரியாது. பாத்தீங்கன்னா கிணத்தரமா குழப்பு கேட்டாலும் ஒரு அசால்ட்டா பேசிட்டு போவாப்ல. நம்ம அலெக்ஸ் இவங்க எப்படி தெரியுமா இந்த இந்த எந்த மீடியா வந்து யாருக்கு ரிலேட்டடா பேசுறாங்கன்றதே இந்த ஃபைண்ட் அவுட் பண்றதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்த்தா எல்லாருமே ஒரே மாதிரி தான் பேசுறாங்க. யாருமே வந்து நடுநிலையா பேசுறவங்க மாதிரியே இல்ல. எல்லாருமே எப்படி டிஎம்கே காரன் ஒரு கட்சிக்காரன் வந்து கேள்வி கேட்பானோ அந்த மாதிரிதான் இருக்கு. ஒரு கேள்வி. ஒரு நிமிஷங்க, நீ சொன்ன உடனேதான் ஞாபகம் வருது. அலெக்ஸ் இந்த பிஜேபி பேஜ் ஒண்ணுடா, அதுல வந்து மில்டன் பேசுறதெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. பார்த்தா தளபதியை பத்தி நெகட்டிவா பேசுறாங்க. அப்ப உண்மையாலுமே நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். ஆனா இல்ல ப்ரோ பாசிசம் பாயசம் ஒண்ணுன்னு விஜய் சொல்றதோ இல்ல நிறைய பேர் ஏன் சில மீம்லாம் இங்க சொல்ல முடியாது. அதான் ரொம்ப இதெல்லாம் போடுவானுங்க. ஆனா இவனுங்க பண்ற வேலையே தான் அதான் இந்த மாதிரிதான் பண்ணிப்பானுங்க. பிஜேபிக்கு தான் ஆப்போசிட் டேரக்டா சப்போர்ட் பண்றது. விஜய்னு வந்துட்டா இப்ப இது எப்படின்னா இது ஒரு சினிமா ஃபைட் மாதிரி தான். இவனை வந்துட்டு அவனுக்கு உப்பு போடுற மாதிரி அதான் விஜய்னு வந்துட்டா இந்த பாஜக ஒண்ணு சொல்லி வரானுங்க தெரியல. ஆனா ஆல்ரெடி பின்னாடி அப்படிதான் போகுது. ஆனா மில்டன்லாம் ப்ரோ இது அசிங்கமாகுது, அதான் கேட்கவே அசிங்கமாகுது. பாப்போம். ஆனா இவனுங்களுக்கு தெரியல, இவனுங்க எல்லாம் எப்படி சமாளிச்சு இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. அரசியல்ல ரொம்ப சீரியஸா ஏதாவது ரொம்ப டிபேட் நல்லா கொஸ்டின்லாம் சூப்பரா இருக்கும்னு தான் எதிர்பார்த்தோம்ல. அப்படி இல்லவே இல்லை. வர்றானுங்க அபியூஸ் பண்றானுங்க, திரும்ப கலாய்க்கிறானுங்க, வர்றானுங்க அபியூஸ் பண்றானுங்க. இல்ல இவங்க எல்லாம் எதிர்கட்சியாவே இருந்து கேள்வி கேட்டே பழகப்பட்டவங்களா. இப்போ ஒரு 5 வருஷம் அத்திப்பூ பூத்த மாதிரி வந்து ஆட்சியில உட்காந்துருக்காங்க டிஎம்கே. சோ அவங்களுக்கு வந்து அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. இதே நீ வேணா பாரு, போன ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் உத்தமர்களா மாறி இருப்பாங்க. கேள்வின்னா அவங்க கேட்பாங்க, இது பண்ணுவாங்க, சமூக ஆர்வலர்களா மாறுவாங்க, நல்லா இதுவா பேசுவாங்க. நம்ம எல்லாம் டிஎம்கே எல்லாம் இந்த அளவுக்கு கேள்வி கேட்கறாங்க, அரசு ஊழியர்களுக்காக போராடுறாங்க. அவங்க எல்லாம் இவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கே அந்த தாட் வந்து தோன்ற அளவுக்கு பேசுவோம். நம்ம வச்சு ஏமாத்திட்டாங்க. மே மாசம் வெயில் வேற. இவங்க நம்மள எல்லாருமே ஆக்சுவலா சொல்ல போனா இல்ல மான்ஸ்டர் ஒரு நிமிஷம். இல்ல மே மாசம் வெயில் வேற. கரண்ட் கட்டினாலும் சாரி கரண்ட் கட்டினாதான் கரண்ட் கட்டு சொல்றேன், கட்டினா இல்ல கரண்ட் கட் பண்ணாலும் டிஎம்கே கடிவிலும், தண்ணீர் பந்தல்ல தண்ணி இல்லைனாலும் டிஎம்கே கடிவிலும் கூட. இன்னொன்னு
என்னடா உண்மையில டிகிரி அதிக செல்சியஸ் வரும், நிறைய சாவு கூட வாய்ப்பு இருக்குது. நான் இப்பயே சொல்றேன், கன்ஃபார்ம் இருக்கு. அதனால தான் எல்லாரும் உடம்புல ஹைட்ரேட் ஆகுங்க. ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு போயிடும், டீஹைட்ரேட்டரா? புரியுதா? இனிமே அதான் டக்குன்னு சத்தியமா எப்ப வெயில்ல போய் சாகிறோம்லாம் எப்போ எதுவும் தெரியாது. ஒரு தடவை இல்ல விக்னேஷ் ப்ரோ, எலிட் பீச் இருக்குல்ல, அதான் சொல்லியிருக்கேன், பெசனர்ல தான் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல வீடுன்னு. எங்க பெரிய மாமா பசங்களோட எலிட் பீச்ல வந்துட்டு அங்க ஒரு பக்கத்துல கிரவுண்ட்ல வந்துட்டு கிரிக்கெட் ஆண்டு வரும். அப்ப அதான் இதே மாதிரி மே மாசம் டைம்ல தான் எனக்கு சத்தியமா வாழ்க்கையில மயக்கம் அவ்வளோ எனக்கு மயக்கம் அவ்வளோ வராது. மயக்கம்னா என்னன்னா அன்னைக்குதான் ஃபீல் பண்ணேன். நான் சொல்றேன், ஃபீல்டிங் பண்ணுகிறோம், ஒரு மாதிரி எதிரா வலி தலைவலிதுன்றேன். இவனுங்க விளையாட்டுக்கு எத்துக்குன்னு பண்ணிட்டானுங்க. சுத்துது கிரவுண்டு சுத்துது. எனக்கு உக்காந்துட்டாங்க போனாடே அப்படின்னுதான். அப்புறம் ஒரு மினரல் வாட்டர் அங்க சொல்லிதான் ஃபுல் கேன் வர வச்சு எல்லாம் குடிச்சிட்டு அந்த உட்காந்துருந்தோம். நீ அதான் இந்த மாதிரி அப்ப இல்ல ப்ரோ, அப்பயே அப்படியேதான். இப்பெல்லாம் வந்துட்டு அதிகமா இந்த மாதிரி இருக்கும். வெளியில போற டைமா இருந்தா பிளாக் அவாய்ட் பண்ணிடுங்க, பிளாக் ட்ரெஸ்ஸஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. வந்து எல்லோ ஆர் வந்து ப்ளூ ஒயிட் ரெட் அண்ட் பிளாக்கையும் அவாய்ட் பண்ணணும். அதுதான் ட்ரை அந்த மாதிரி இல்ல லக்ஷ், அது எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த கலர்ல வந்து ஹீட் வந்து அப்சர்வ் ஆகுறது வந்து பிளாக்ல அதிகம். நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒயிட் ஷர்ட் போட்டு பிளாக் ஃபேண்ட் நான் போட்டு போயிருக்கேன் முன்னாடிலாம், ஃபேண்ட் மட்டும் கொதிக்கும் தனியா. இல்ல அதான் ஆமா, பிளாக் மேக்ஸிமம் அத போட ஹீட் மாட்டாங்க, ப்ளூ அப்சர்வ் ஜீன்ஸ் பண்ணும். இதெல்லாம். அண்ட் வந்து நீ இப்போ வெளில போற நம்ம பசங்க ஜென்ரலாவே எல்லாம் கட்சியில இருக்கானுங்கல்ல, அதனால வெள்ளை சட்டை தான் போடுவாங்க, அதை பத்தி கவலை இல்ல. இல்ல இப்பெல்லாம் கட்சியில கூட அது கருப்பு பேண்ட் மாசா இருக்கும்னு, அதான் அது ஒரு இது அதான் எதுக்கு இல்ல நம்மளாலதான் நம்ம தளபதி நம்ம மாதிரி பசங்க வந்துட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த எந்த தளபதி ஒரு பேண்ட் எந்த கலர் போட்டு வந்தாரு, என்னது ஒரு சாண்டில் சாண்டில் கலர்ல, கலர்ல அந்த மாதிரிதான் நிறைய பேர் போட்டு வந்தாங்க. எலக்ட்ரோலைட் அதெல்லாம் ஜனநாயகனுக்கே கெட்டப் அந்த இல்ல ஜனநாயகனுக்கே என்ன கேட்டா கெட்டப் அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அந்த மாதிரி தான் வருவாங்க. இல்லடா கட்சி வேஸ்ட் நல்லா ஏன்னா படத்தோடைய இல்ல ப்ரோ, படத்தோடைய ஒரு பாட்லயே வந்துட்டு ஏதாவது வெள்ளை சட்டை தான் போட்டுன்னு தான் ஆடுற மாதிரி தான் இருக்கும் போல. தான் ஃபர்ஸ்ட் லுக்லயே வந்து ஃபர்ஸ்ட் லுக் அதான் அந்த டேட்ல இந்த ரிலீஸ் டேட் போஸ்டர் பார்ப்போம். அதான் கட்சியால தான் என்ன கேட்டா உள்ள போறானுங்க தியேட்டர் உள்ள. இது வேற என்ன கேட்டா கேஸ் நிறைய ஆகும் தமிழ்நாட்டுல. எப்படியும் கட்சி கொடி எடுத்துன்னு போய் உள்ள போக கூடாதுன்னு அதுவும் இந்த டைம்ல யாரும் கேஸ் போடல. ஆனா போடுவாங்க அந்த டைம்ல. நம்ம பார்க்க வருது ஆந்திரால. இல்ல ப்ரோ, நம்ம ஆந்திரால பாப்போம். இல்ல ஆனா இங்க நடக்கிறத சொல்றேன். இப்ப ஏன் இங்க தமிழ்நாட்டுல ஷோ நிறுத்தலாம் நம்மளுக்கு கவலை இல்ல. ஆனா சரி இல்ல அப்படி கொடி எடுத்துட்டு போக கூடாது. படத்துல காமிச்சா ஸ்கிரீன்ல வந்தா நல்ல கேள்வி, சென்சார் போர்டு தான் கேட்கணும். ஆனா இதுல கொடுமை என்னன்னா, இல்ல கூட ஒரு மொக்க பத்தை ரிலீஸ் பண்ணி அதுக்கும் போடுவானுங்க. அது வேற பாப்போம் நடக்கிறப்ப ரிலீஸ் ஆகட்டும். படத்தை நம்ம இது பண்ணுவோம். யாரும் இல்ல அதாவது ரெட் ஜெயிண்ட் லைக்கா வச்சுன்னு வந்த ஒருத்தவனே பார்த்தவங்க மக்கள் எல்லாமே பார்த்துருக்கேன். அவ்வளவு முட்டாள் கிடையாது அலெக்ஸே. சிம்பிளா ஒன்னே ஒன்று அலெக்ஸே, எழுதப்படாத ரூலு எழுதப்பட்ட ரூலு ஒன்று சொல்றேன். திமுக 2வது டைம் அந்த சரித்திரமே கிடையாது. இது எழுதப்பட்ட ரூலு, ஓகேவா? எழுதப்படாத ரூல் ஒன்று என்ன தெரியுமா? டிஎம்கே என்னைக்குமே உருப்படியா இருந்த சரித்திரமே இல்லை. எங்க போனாலும் இதே வேலை தான். இந்த பாலிடிக்ஸ ஆனா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல விக்னேஷ் ப்ரோ, அப்ப இல்ல விக்னேஷ் ப்ரோ, அப்ப திரும்ப டிஎம்கே ஆட்சிக்கு வந்துட்டா வரலாற்றுலயே ஃபர்ஸ்ட் டைமா அதான் தொடர்ந்து 2 டைம் ஜெயிச்சத மாதிரி. அது அப்படி சொல்ல முடியாது. அதுக்கு எதிர்க்க ஒரு கட்சி இருந்துச்சுல்ல, ஓகேவா? அது வந்து ரொம்ப நாசமா போயிடுச்சு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றது, சரியான குறுகிய காலம்ன்றது சொல்றதா அது எதிர்கட்சியா உட்கார்ந்தோம்னா கூட நீ சொல்ற அந்த ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின், ஒருவேளை எதிர்கட்சியா உட்கார்ந்தா கூட அப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த குறுகிய காலம் தான். இது முட்டு கொடுக்க சொல்ல. ஏன்னா இன்னைக்கு இல்ல சொல்றது இல்ல பேசுறேன் இன்னைக்கு சொல்ற இதே டிஎம்கேவே பாத்தீங்கன்னா கூட 48ல கட்சி ஆரம்பிச்சு 2 தேர்தலை புறக்கணிச்சு 57ல தான் பாத்தீங்கன்னா அதுவே அவங்களுக்குள்ளார ஒரு என்ன சொல்ற வாக்கெடுப்பு வச்சு இந்த வாட்டி எலெக்ஷன் நிக்கலாம வேணாமன்னா அவங்களுக்குள்ளாரே தேர்ந்தெடுப்பாங்க, ஓகேவா? அந்த ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணி 57ல தான் அவங்க நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இது என்னது அதுலயே அண்ணாதுரை தோத்துருக்காரு, இது பண்ணிருக்காரு, நிறைய இது பண்ணி நடந்துட்டு 67ல தான் அவங்களே ஜெயிச்சிருக்காங்க இது டிஎம்கேவே. அந்த டிஎம்கே ஜெயிச்சதுக்கே பார்த்தீங்கன்னா அப்பயே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட அந்த குண்டடிப்பட்ட சிம்பத்தி அது இதெல்லாம் நிறையவே சொல்லுவாங்க. அவங்களே முக்கி 20 வருஷம் கழிச்சு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, ஓகேவா?
நம்மெல்லாம் இந்த காலத்துல அதுவும் பாத்தீங்கன்னா உனக்கு வந்து உண்மை பொய்யின்னுவாங்க, பொய்ய உண்மைன்னு அப்படியே நம்ப வைப்பாங்க. இப்படிப்பட்ட சோசியல் மீடியா காலம். இந்த காலத்துல எம்ஜிஆர் இருந்தா ஒரே இமேஜ் எந்த அளவுக்கு கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலகட்டம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து தளபதி வந்து இந்த 1 இயர்லாம் கட்சி ஆரம்பிச்சு இந்த அளவுக்குலாம் பெரும்பான்மை இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்த நாட் ஓன்லி இந்த இது சர்வே ரிப்போர்ட் இத்தனை பர்சன்டேஜ் வரும், இதை தவிர்த்து உனக்கு வந்து அஃபிஷியலாவே பார்த்தீங்கன்னா இத்தனை கோடி பேர் சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு வந்து எது இருக்குது. ஓகேவா? பீப்புள் வந்து மெம்பர்ஷிப்பாகவே இவ்வளோ பேர் சேர்ந்திருக்காங்க. இன்னொன்று படைபலம் வந்து எதிரி கூட ஒத்துக்குவான். ஓகேவா? தளபதி கிட்டே இவ்வளோ ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா இனி சரித்திரத்துல எவனாச்சும் இந்த மாதிரி பண்ணணும்னா தலைகீழ நின்று தண்ணி குடிக்கணும். ஓகேவா? நம்ம அடிக்கிறது உண்மையாலுமே ஏனதான். ஏன்னா 70 ஆண்டு வருஷ கட்சியை நம்ம எதிர்த்து வரோம்னா அது வந்து அவ்வளவு பெரிய இது. அதுவும் சும்மா இல்ல விக்னேஷ் ப்ரோ. இங்க ஸ்டேட்ல இவங்க ரூலிங் பார்ட்டி, சென்ட்ரல்ல அவங்க ரூலிங் பார்ட்டி. 2 பேரையும் அட்டாக் பண்ண ஒரு கட்சி எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியுமே இல்ல. ஒரே டைம்ல ஒரு புதுசா வர கட்சி 2 ரூலிங் பார்ட்டியை அட்டாக் பண்ண மாதிரி சரித்திரமே இல்ல. இன்னொன்னு பெரிய விஷயம் என்னன்னா, நான் வந்து எது ரொம்ப சக்சஸா நான் வந்து பாக்குறேன்னா, டே டு டே லைஃப்ல எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க தளபதி பத்தி. டிவிகேன்ட்டு. இது வந்து நம்ம பசங்க பேசினா பரவாயில்ல. சும்மா ரோட்ல ஒருத்தங்க நின்று பேசினா கூட, பா இவருக்கு சான்ஸ் கொடுக்கணும்ப்பா, இவங்க பண்ற அல்சாட்டி எல்லாம் தாங்க முடியலப்பா அப்படின்றது மக்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டே டு டே லைஃப் நியூஸை பார்க்கறது, அவங்களுக்குள்ளே பேசுறது, ஒரு கட்சி இடத்துல போய் ஒரு விஷயம் கேட்கணும், அவங்கள வந்து ஒரு இலக்காரமா பேசுறது, மதிக்கிறது, அவங்கள ட்ரீட் பண்றதெல்லாம் பார்த்து இவங்களே தான் தெரிஞ்சிருச்சு. இந்த அநாகரிகமாக பேசுற வேலையும், மக்களை இழிவா பார்க்குற வேலையும் கட்சிக்கு கட்சி அதாவது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனுங்க தொடர்ச்சியா பண்ற எல்லாத்தையுமே மக்கள் புரிஞ்சுக்கிட்டானுங்க. நீ ஓட்டு கேட்கறதுக்கு எப்போ எப்படி வர, ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ எப்படி பேசுறன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம கட்சி மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, நம்ம தளபதி ஒரு விஷயம் அழகா அப்பப்போ சொல்லுவாரு, டீசன்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னா. அது எதுக்குன்னா, நம்ம மற்றவங்கள எப்படி பேசுறோம்னு இல்லை, நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோன்றதே ஒரு 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 வழிமுறை. மக்கள்கிட்டயும் நம்ம எப்படி பேசணும், ஒரு மக்களா வந்து யாராவது வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்டா கூட அவங்கள எப்படி நம்ம டீசெண்டா பேசுறது, அவங்க கிட்ட எப்படி நம்ம அணுகுமுறையை வந்து கொடுக்கறது, அதை ஒரு 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 நல்ல ஒரு கைட்லைன் என்னை பொறுத்தவரையும் இதுதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இந்த மரியாதை எதிர்பார்ப்பாங்க. இந்த சுயமரியாதையை எதிர்பார்த்து பொதுமக்கள் நிறைய பேர் எத்தனோ வருஷமா காலமா இருக்காங்க இன்னுமே. ஆனா அந்த மரியாதை இவனுங்கெல்லாம் தர்றதில்ல, எந்த இடத்துலயுமே தர்றதில்ல. இழிவா பேசுறது, அவங்கள மினிஸ்டர்ஸே ஸ்டேஜ்ல முக்கியமா பேசுறது. அதான் நம்ம வந்தா இதுக்கப்புறம் எல்லாமே ப்ராப்பர் ஆயிடும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதான் ப்ரோ, எங்க வீட்ல ஒரு பர்சனல் இஷ்யூ ஒன்று இருந்தது. போலீஸ் ஸ்டேஷன்ல போகும்போது கூட ஒரு எஸ்ஐ வந்துட்டு ஒருமையில எங்க சித்திய அப்பாவை எல்லாரையும் ஒருமையில திட்டினாங்க. அது வந்துட்டு எனக்கு செம காண்டாச்சு. அப்போ என்னால் போக முடியல போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ஒர்க்கு இருக்கிறதுனால ஒர்க்குக்கு போயிட்டேன். ஸோ ஃபேமிலியோட போகும்போது அப்போ போலீஸ்காரன் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்லாம் வந்துட்டு ஒருமையில பேசினாங்க. அது கொஞ்சம் ரொம்ப கேட்டோன்னே அது மனசு வந்துட்டு நீங்க ரொம்ப வந்து கஷ்டமா. இதுக்கு முன்னாடி இவங்க ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது உங்களுக்கே தெரியும். அதாவது எப்படின்னா அது டிஎம்கே ஆட்சியில வந்து அந்த போலீஸோட கண்ட்ரோல் இருக்கிறதுக்கும் ஏடிஎம்கே ஆட்சியில அந்த கண்ட்ரோல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். எப்படின்னா அந்த அவங்க வந்து அந்த இல்லை ப்ரோ, நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது. இல்லைங்க, அதாவது போகும்போது இல்ல ரொம்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கராரா இருக்கிறது அது இதெல்லாம் கொஞ்சம் இயல்பு தான். ஓகேங்களா? ஆனா அந்த ஒரு பேசிக் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அட இவங்க ஆச்சு தானே, டிஎம்கே தானே, நம்மள எவனும் கேட்க மாட்டாடான்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த ஒரு பயம் தான். இல்ல அது விக்னேஷ் ப்ரோ, ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்போ ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மினிஸ்டர்ஸ்க்கே பயம். காலைல அவங்க மினிஸ்டர் இருப்பாங்களா மாட்டாங்களான்றது. அப்பெல்லாம் சொல்லுங்க ப்ரோ. போலீஸ் என்ன என்ன ஏமாத்தம் அவங்களுக்குலாம். காலைல ஏஞ்சி ஒரு மினிஸ்டர் சொல்றாரு பேட்டியில, அண்ணே காலைல என் வீட்டுக்கு வெளில போலீஸ் தானே மினிஸ்டர்ண்ணே, இல்லைண்ணா நான் இல்லைண்ணே. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஜெயலலிதா வந்து கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. இவனுங்கெல்லாம் இதுக்கெல்லாம் தவம் இருக்கணும் அந்த மாதிரியே கத்துக்கிறது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க வளர்த்த அந்த கட்சி இன்னைக்கு பொண்ணு போயிருக்கானுங்க பாருங்க. ஒருத்தவங்களும் கிடையாது, அதுவும் பாஜக கிட்ட அடமானம் வைக்கிற அளவுக்கு போயிருக்குன்னா. ஐயோ சாரி, ஒரே நிமிஷம், நான் அது டாகுக்கு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கேன். பேசுங்க. டாக் வளர்க்குறீங்களா? பேசுறாப்ல
அதான் இல்ல இல்ல இந்த இல்ல இல்ல இது இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல இல்ல யா யா யோ யோ அப்படின்னு பேசினா அதான் கீர்த்தன் இல்ல யோ இல்ல யோ 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 விக்னேஷ் யோ ப்ரோ நினைச்சிட்டேன். இல்ல இல்ல விக்னேஷ் ப்ரோ இல்ல மான்ஸ்டர் என்ன நான் அந்த டாக்? ஸ்ட்ரீட் டாக் இப்ப எட்டி பார்த்தேன் தண்ணி காலி ஆயிட்டு இருக்கு சோ டேய் அதான் மான்ஸ்டர் போய் என்ன தண்ணி குடிச்சேன் மான்ஸ்டர் என்ன ம். நான் கூட திஷா பட்டானியோன்னு நினைச்சிட்டேன். வாழாம் கமிஷனா டேய் பிலிப்ஸே மான்ஸ்டர் என்ன நாய்ப்பா? என்ன நாய்? ம். ப்ரோ இல்ல தெரு நான் நாய்க்கு ப்ரோ ம். தெரு நாய்க்கு தண்ணி தெரு வெளில ஆமா தண்ணி நெக்கில் கேக்குது இப்பதான் தெரு டாக் நாய்க்கு. என்ன ஓகே பெட்டு என்ன. பெட்டு இல்ல வீட்டுக்குள்ள நாய்க்கு ஒரு கயிறை போட்டு இழுத்து போட்டா பெட்டு, வெளியே துரத்து விட்டா நாய் தான் இது. ஆனா நான் இப்பதான் ஃபிஷ் தான் வளர்க்குறேன். இப்போ ஃபிஷ் டேங்க் இது அதே ஒண்ணுன்னா போகுது. இதான் பெருசா வாங்கி விடலான்னு பாரு. டேய் அது வெயில் டைம்ல போயிடும்டா அது. போயிடுமா? இல்ல எங்க மெயின்டைன் தொட்டி இல்ல விட்டா? நல்லா மெயின்டைன் தான் பண்றேன். ஆனா சில நேரத்துல எப்படி சாகுதுன்னு தெரியல. அது அது நடக்கும் அது ப்ராப்பரா அதெல்லாம் நிறைய வருஷம் கணக்குல ஃபாலோ பண்றவங்க வீட்லயே ஒரு ஃபிஷ் இறக்கும் ஆமா இல்ல மீனோட லைஃப் ஸ்பேனே கம்மி தானே. சில மீன் தான் வந்துட்டு 10 வருஷம் 8 வருஷம் 10லாம் இல்ல 8 வருஷம் இருக்கும். 8 வருஷம் கூட இருக்காது சில மீன். அது ஃபிஷ் டேங்க்லாம் 5 வருஷம் தான் மேக்ஸிமம். கிங் ப்ரோ நான் என் வீட்ல லேப் இருக்கு. என் வீட்ல லேப் என்ன ப்ரோ கெமிஸ்ட் லேபா? எதிர்பார்த்தேன். இல்ல இல்ல அது உண்மையில அந்த ஜேடி கையில வச்சிருப்பாரு அந்த மாதிரி ஒரு போன் அது. அந்த புசு புசுன்னு அது என்ன பேர் தெரியல. என்ன இதுன்னு யாரு? நல்லா இருக்கும் பெருசியா அதுக்கு பேரு. பிரஷியன் கேட்டு. அது 6000 பெர்ஷியன் கேட் 8000 ஆனா ஆனா இல்ல அதான் ப்ரோ பெர்ஷியா பாத்தீங்கன்னா அது சுட்டி டிவில போடுற கார்ட்டூன் ப்ரோ. இல்ல இந்த ஸ்டூவர்ட் லிட்டில்ல வருமே அந்த மாதிரி ஒரு இது வந்து அது வேற. அது இது அது பேர் ஜிஞ்சர் கேட்னு சொல்லுவாங்க. அது டார்க் மாதிரி நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. பாக்க புசு புசுன்னு அதான் சொல்ல இல்ல முடியும். நான் இப்ப என் பையன் என்ன தெரியுமா சொல்ல லீவுக்கு நாய் வாங்கணுமா, ஒரு பெர்ஷியன் கேட் வாங்கணுமா, ஒரு கிளி வாங்கணும்னு நின்னுங்கிறான். மூணும் தான். நீங்க என்ன பண்றீங்க? இல்ல அண்ணாமலை கிட்ட இருந்து ஒரு ஆடு வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்டுல கட்டி போட்டுருங்க. அதையும் வளங்க. அண்ணாமலையே தமிழ்நாட்டுல இல்ல போல. இப்போ நான் சொன்னேன் பீகிள் வாங்கிக்கடா இல்லன்னா ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கடா அப்படின்னா லேப்னு நிக்கிறான். லேப் இல்லைன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட். டேய் பிளாட்ல ஜெர்மன் ஷெப்பர்ட் நீ வேற எதுனா வாங்கிக்கடானா பீகிளா ஃப்ரிட்ஜ் இருக்குது. ரெண்டுமே ஆனா மெயின்டெனன்ஸ் தான் கிங் ப்ரோ. இல்ல கரெக்ட் தான். பீகிளும் சரி. ஏன்னா அவன் ஒரு கம்பானியன் கூட ஜாலியா இருக்கணும். எனக்கு சரி வீட்டுல கொஞ்சம் டைம் பாஸ் பண்றதுக்கு தேவைப்படுது, வாங்கலாம்னு ஒரு பிளான். டாக்ஸ்லாம் உண்மையாவே ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க மென்டலி நம்மள ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்தா கூட அது ஈஸியா டிசால்வ் ஆகும் அது பாக்குறப்போ. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம், டாக் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க அதுன்னு ஒரு என்ன சொல்லுவாங்க கடமை மாதிரி லைஃப். அது இருக்கிற வரையும் நீங்க அந்த கடமையை செய்யறன்ற மாதிரி இருக்கும். ப்ராப்பரா இந்த மனப்பான்மையே தவறு. ஓகேங்களா? டாக் கடமைக்குன்னு பார்க்க கூடாது. அது நம்மள ஒண்ணா பார்க்கணும். அதாவது மாஸ்டர் நான் விக்னேஷ் பேசுறேன். ஹலோ கப்பலோட்டை தமிழன். ஹலோ பையா சொல்லுங்க. அதாவது அது அப்படி கிடையாது. அவரு கடமைனா ஒரு கமிட்மெண்டா ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்ல வரது. அவர் தப்பா வார்த்தை பழிய சொல்லிட்டாரு. இல்ல அததான் விக்னேஷ் ப்ரோ சொன்னாரு. இல்லண்ணா கமிட்மெண்ட்ன்றது வேற, லவ்ன்றது வேற. லவ்னா அன்பு காட்டுறது. ஓகேங்களா? அத பாசமா பாக்குறது. அதுங்களுக்கு நம்ம இது புரியணும். நம்மளோட ஃபீலிங்ஸ் புரியுற ஒரே இது பாத்தீங்கன்னா டாக்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? நம்ம மனசுல நினைக்கிறது, நம்ம சோகமா இருக்காம சந்தோஷமா இருக்காம நம்ம என்ன மைண்ட் செட்ல இருக்கோம் எல்லாத்துக்கும் அது ரியாக்ட் பண்ணும். ஆனா ப்ரோ ஒரு தடவை எங்க மாமா இந்த மாதிரி ஒரு பெரிய நாய், அதாவது முட்டி சைஸுக்கு மேல இருக்குன்னு, அதாவது நல்லா வளர்த்துருந்தாங்க. நாய்க்கு உடம்பு சரியில்லை, வெறி பிடிச்சிக்குதுன்ற மாதிரி சொன்னாரு. அதான் வெறி பிடிச்சுன்னா என்ன ஏதோ கொஞ்சம் இருக்குதுன்னு. சும்மா இல்லாம
பிஸ்கெட்டை போட்டிருந்தேன், தூக்கி தான் போட்டிருந்தேன், புரியுதா? மேரி மேரி கோல்டு பிஸ்கெட் அப்ப பெருசா இருக்கும், சும்மா போட்டிருந்தேன். நாய் வாயில இருந்து கீழே போட்டுச்சு பிஸ்கெட்டை. அட ஆனா சின்ன வயசுல, புரியுதா? அட என்ன கீழே போட்டேன்னு எடுத்து ஊட்டுறேன், இங்க ஒரு கடி. அதாவது எங்க எப்படின்னா, வாட்ச் கட்டுற இடத்துல இருந்து ஒரு ஒரு ஜான் தள்ளி இருந்தா எப்படி இருக்கும், அதாவது கைக்கு சென்டர்ல பச்சக்குன்னு. அதுவும் நான் நல்ல வேலை கையை ஆட்டல, கடிச்ச உடனே எடுத்துச்சு. அதான் ஒரு சின்ன ஒரு மைனூட் பாயிண்ட் மாதிரி இருந்தது, புரியுதா? எனக்கு அப்புறம் தான் தெரியுது பிளட் லீக் ஆகுது. ஆனா இதுல விக்னேஷ் ப்ரோ சத்தியமா சொல்றேன், எனக்கு அதை கச்சது கூட வெளியில ப்ரோ. ஆட்டோல எனக்கு தூக்கி போட்டுன்னு தரன்னு ஏஷியன் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அது இது எங்க பெசன்ட் ஏஷியன் ஹாஸ்பிட்டலு உள்ள. அங்க போய் படுக்க வச்சுட்டு ஒண்ணு பண்ணானுங்க. சத்தியமா அது நான் ஏதாவது ஹாஸ்பிட்டலே இருந்துச்சு நான் கத்துறது. ஏன்னா உனக்கு அந்த கடிச்ச இடத்துல இன்ஜெக்ட் பண்ணி இது பண்ணாங்களா, க்ளீன் பண்ணாங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல. இவனுங்க கையில கட்ட போட்டானுங்க. கட்டு போடும்போது கூட வலிக்கல, படுப்பான்னா முடிச்சிட்டான் சார். அதான் டிடி ஊசி, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 ஊசி போட்டான். வாழ்க்கையில நான் ஒரே டைம்ல 3 ஊசி வாங்கினதே கிடையாது, புரியுதா? நான்லாம் ஜுரத்துக்கு சத்தியமா சொல்றேன், அப்போ ரொம்ப பயப்படுவேன். இப்போ கூட ஏன் ஊசி போட்டே பல வருஷம் ஆகுது, ஜுரம் வந்தா கூட மாத்தாடுறான். நல்லா